தென்னகமாம் திராவிடத்தில் 100க்கும் மேற்பட்ட பட்டங்களோடும் விருதுகளோடும் சேர சோழ பாண்டிய பல்லவ சம்புவராய வேந்தர்களாக ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி என்று நாட்டை தங்க சிம்மாசனம் அமைத்து ஆட்சி செய்தது பெருமைமிக்க வன்னியர் பரம்பரை. வீர வன்னிய குலத்தின் தோற்றம். புராண காலத்தில் மூவுலகையும் நடுங்க வைத்த அசுரன் வாதாவியை அழிக்கும் பொருட்டு சம்பு மாமுனிவர் தோற்றுவித்த யாகத்தீயில் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் வடிந்த வியர்வையை ஆகுதி நீராய்க் கொண்டு உற்பவமானதென வேத வியாசரின் வன்னிய புராணம் கூறுகிறது. சிவபெருமான் நந்தி தேவருக்கு கூறிய இவ்வரலாற்றை மதுரையை ஆண்ட சுந்தரபாண்டியன் காலத்தில் வீரப்பிள்ளை என்பவர் காவியமாய் ஏற்றினார். நிலம் நடுங்க படை நடத்திச் சென்று அசுரன் வாதாவியை அழித்தவன். பார்வதி சிவனாரின் மைந்தன், விநாயக முருகனுக்கு சகோதரன், இந்திரன் விஷ்ணு ஆகியோரின் மருமகன், அன்னை துர்கா பரமேஸ்வரியின் அருள் பெற்றவன், வேள்வித் தீயில் உதித்து வெற்றி மாலை சூடிய அந்த வீர ருத்ர வன்னியனின் வாரிசுகளே பின்பு பரந்த இந்த மாநிலத்தை 5ஆக பகிர்ந்து கொண்டு ஆட்சி செய்தார்கள். இத்தகைய ஆண்ட பெருமை கொண்ட வன்னிய இனம் படை நடத்தி பாராண்டதால் படையாட்சி என்றும், காடுகளை வெற்றி கழனிகளை உருவாக்கியதால் கவுண்டர்கள் என்றும், வீரத்தில் நிலையாக நின்று முதன்மையாக விளங்கியதால் நாயகர்கள் என்றும் 142 பட்டங்களையும் 36 விருதுகளையும் பெற்ற அந்த வீரத் தோன்றலின் வழிவந்த வன்னிய இனத்தின் இன்றைய நிலை என்ன? விவசாய கூலிகளாய், வியர்வை சிந்த உழைக்கும் தொழிலாளர்களாய் ஆண்ட பெருமையை எல்லாம் தொலைத்துவிட்டு, ஆளும் தலைமையை எவர் எவருக்கோ விட்டுக் கொடுத்துவிட்டு, இடஒதுக்கீடு கேட்டு கையேந்தும் இழிந்த நிலையில் வறுமைச் சேற்றில் ஓட்டுப் போடும் ஜாதியாய் உழன்று கொண்டிருக்கிறோம். இப்படியா ஆகி போக வேண்டும் இந்த இனத்தின் தலைவிதி என்று எண்ணிக் குமைந்தோரின் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் நீண்டது காலத்தின் தயவால். உரிமைகளை தொலைத்துவிட்டு நம் உள்ளமெல்லாம் பற்றி எரிய அதுவே பெரு நெருப்பாக வேள்வித் தீயாக மாற, அதிலிருந்துதான் ஆண்டாண்டு காலம் கடந்து இன்னொரு வீர வன்னிய மகாராசன் நமக்காகத் தோன்றினார். சிதறிக் கிடந்த படவி இனத்தை ஒன்று திரட்டி மாபெரும் இஸ்லாம் கண்ட அண்ணல் முகமது நபி போல ஈபுரு மக்களை வழிநடத்தி எகிப்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்த புனித மோசஸ் போல வலிமையான மங்கோலியர்களை ஆற்றலுள்ள இராணுவமாய் கட்டமைத்து வெற்றிகள் பல கண்ட மாவீரன் செங்கிஸ்கான் போல வியட்நாமியர்களை ஒன்று திரட்டி வல்லரசுகளையே நடுங்க வைத்த புரட்சியாளர் ஓசிமீனை போல கருப்பின மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு வாழ்வுரிமை பெற்றுக் கொடுத்த தென் ஆப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலாவை போல சிதறி கிடந்த வன்னியர்களை ஒன்றுபடுத்தி அவர்களின் ஆற்றலையும் வலிமையையும் புரிய வைத்து, ஆளுகின்ற தகுதி உங்களுக்கும் உண்டு, உங்களுக்குத்தான் உண்டு என்று மிக அழுத்தமாய் அடையாளம் காட்டியிருக்கிறார் நம் இனமான காவலர் டாக்டர் ஐயா அவர்கள். 2 மத்திய அமைச்சர் பதவிகளை பெற்றோம். 20 சட்டமன்ற தொகுதிகளை வென்றோம். ஆண்ட பரம்பரையாய் இருந்தவர்கள் இடையில் அடிமைப்படுத்தப்பட்ட ஜாதியாய் மாற்றப்பட்டு இதோ ஆளும் பரம்பரையாக மீண்டும் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். பொறுக்காமல் புழுங்கிய எதிரிகளின் சதிகளெல்லாம் ஐயாவின் அயராத முயற்சியால் தவிடு பொடிகளாகப் போய்விட்டன. இருந்தபோதும் ஐயாவின் வழியில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. முதலில் இளைய தலைமுறையினர் இந்த வன்னிய இனத்தின் தோற்றம், ஆற்றல், வலிமை, வரலாறு இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பணி முயற்சிதான் வீர வன்னிய புராணம் ஒலிப்பேழை வடிவாக உங்கள் செவிகளுக்கு. இதோ நாடக வடிவாய் அது தொடங்குகிறது. முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட அசுரன் பத்மாசூரனின் தங்கை அஜமுகி துர்வாச ரிஷியோடு கலந்து வில்லவன், வாதாவி என்ற 2 பிள்ளைகளை பெறுகிறாள். வளர்ந்து அரக்கர்களாகி இருவரும் தேவ முனிவர்களையெல்லாம் கொன்று தின்னத் தொடங்க
அவர்களில் வில்லவனை அழித்து ஜீரணம் செய்து விடுகிறார் அகத்திய முனிவர். அண்ணன் இறந்த துக்கத்தால் அழுது புரண்ட வாதாபி வில்லவன் இறந்த கொன்றவூர் என்ற தலத்திலேயே ஊசி முனையில் சிரசை வைத்து உடலை வருத்தி சிவபெருமானை தனது சித்தத்தில் நிறுத்தி கடும் தவம் புரியத் தொடங்குகிறான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அகிலாண்ட நாயகா, ஐயனே, பரம்பொருளே, தில்லைநாதா, திகம்பரா, குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே, கொழுஞ்சுடர் குன்றே, மறையுமாய் மறைவின் பொருளுமாய் வந்தவனே, முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்த முத்தனே, முடிவிலா முதலே, சீருடை சிவபுரத்தரசே, பானினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து வந்து பாவியின் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி பதமலர் காட்டி அருள் தந்த பரமா, கண்டம் கனைய கண்ணீர் பெருக நின் திருவடி பணிகின்றேன். சரணம் சரணம் சரணம். வாதாபி, எம்மை உளம் நிறுத்தி உந்தன் உடல் வருத்தி நீ செய்த திருத்தவத்தால் உந்தன் பாவம் நீங்கியது. இனி என்ன வேண்டி எம்மை நோக்கி தவம் இருந்தாயோ அதை கேள், தருகிறேன். ஆனந்த வெள்ளமே, அருட்கடலே, நயனங்கள் மூன்றுடைய நாயகனே, அண்ணன் அழிக்கப்பட்ட துயரத்தில் என் உள்ளம் அழுந்தித் தவிக்கிறது. அவ்விதமாய் எவராலும் நான் அழிக்கப்படாத வரம் வேண்டும். மூர்த்திகள் மூவராலும், தேவராலும், முனிவர்களாலும், ஏன் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானாலும் கூட நான் சாகாத வரம் பெற்று மணிமகுடம் தரித்து அரியாசனத்தில் விட்டிருக்க வேண்டும். மகேந்திரபுரியை விஞ்சும் விதமாய் தென்திசை கடல் சூழ்ந்த ரத்னாபுரி பட்டணம் எனக்கு வேண்டும். 4 வகை சேனைகளும் அங்கே செழித்து நிறைய வேண்டும். திருமாலின் சக்கரம், வில், வேல், வாளுடன் அஸ்திரங்கள் அத்தனையும் என் கைக்கு வர வேண்டும். தேவர்கள் துதி செய்ய, தேவமங்கையர்கள் வந்து நடனமாட, சூரியன் சந்திரன் பட்டணத்தை அலங்கரிக்க, திருமாலும் இந்திரனும் கூட வந்து திரை செலுத்த, அயிலம் தொழ நான் அரசாளும் வரம் தர வேண்டும். ஐயனே, உன் தவம் மெச்சி நீ வேண்டிய வரங்கள் அத்தனையும் தந்தோம் வாதாபி. மயனாகிய விஸ்வகர்மாவை அழைத்து ரத்னாபுரியை அலங்கரித்துக்கொள். உன் குலகுரு சுக்கராச்சாரியாரை அணுகி வேண்டிய படைபலத்தை பெற்றுக்கொள். வேண்டியபடியே மாபெரும் அரசனாகி அடக்கத்தோடு அரசு புரிந்து ஆயுள் பலம் பெற்று வாழ்வாயாக. அழியா வரம் பெற்றேன், ஆற்றல் பெற்றேன். அகிலம் நடுங்க அரியாசனம் அமர்ந்து இந்திர சந்திரர்கள் ஏவல் புரிய ரத்னாபுரி பட்டணத்தை அரசாளும் இணையிலா பேறு பெற்றேன். விஸ்வகர்மரே, மயன் எனும் தேவதச்சரே, கொன்ற ஊரில் நின்று தவம் செய்து ஈசனிடம் பெற்ற வரத்தின்படி ரத்னாபுரி பட்டணத்தை நீரே எனக்கு நிர்மாணித்து தர வேண்டும். பஞ்சலோகத்தை உருக்கி சாய்த்து அதில் கற்கள் பரப்பி கட்டிடம் எழுப்பி கோமலத்தால் உத்திரம் பாய்ச்சி அதில் கொழுமண்டபமும் சிம்மாசனமும் சிறப்புற அமைய வேண்டும். அளவற்ற வீதிகளோடு நகர் அமைய சலவைக்கல் பரப்பி மலை போல அதை சுற்றி மதில் சுவர் எழுப்ப வேண்டும். உப்பரிகைகளும் அழகு நிரம்பிய தோரண வீதிகளும் பொக்கிஷ குகைகளுமாய் புலிக்கொடி, பூதக்கொடி, அனுமக்கொடி, அன்னக்கொடி அத்தனையும் பறக்க ரத்னாபுரிக்கு இடு இணை மூவுலகிலும் இல்லை என்னும் அளவுக்கு சிறப்பானதொரு பட்டணத்தை நீர் எனக்கு சிருஷ்டித்து தர வேண்டும். அத்துடன் மயனே, நீரே எனக்கு மாமனமாகி உன் மகளை எனக்கு மனம் முடித்தும் தர வேண்டும். சிவனருள் பெற்று இணையில்லா பெருமை கொண்ட வாதாபியே, உம் சித்தப்படியே அத்தனையும் ஆகும். எனது மகள் காமவல்லியை உமக்கு மணமுடித்து கொடுத்து நீர் விரும்பியபடியே ரத்னாபுரி பட்டணத்தை சிறப்புற நிர்மாணித்துக் கொடுப்பேன். அரசர்களுக்கெல்லாம் வித்து போல் விளைந்த சுடரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைந்தவரே, எங்கள் குலகுரு சுக்கராச்சாரியாரே, உம்மை வணங்கி பணிகிறேன். ஈசன் அருளால் அழியா வரம் பெற்ற வாதாபியே, அசுரர் குலக்குழந்தை, என்னை அணுகி வந்த காரணத்தைச் சொல். உனக்கு வேண்டியதை தட்டாமல் செய்து தருகிறேன். அனைத்து உணர்ந்த தாங்கள்
என் அண்ணன் வில்லவன் அகத்திய முனிவனால் மாண்டதையும் அறிவீர்கள். இனி அழிக்க எவராலும் முடியாத சேனைகள் எமது நகரில் செழித்து நிறைய வேண்டும். விண்ணிலும் மண்ணிலும் மறைந்து யுத்தம் செய்யும் மாயக் கையுள்ளவர்களாய் அகிலத்தையே கையில் பந்தாக எடுத்து விளையாடும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் வல்லவர்களாகவும் சேனைகள், அமைச்சர்கள், மதியூக பிரதானிகள் அத்தனை பேரையும் நீரே எமக்காக உருவாக்கி தர வேண்டும். வாதாவி, கந்தன் கைவேலால் சூரபத்மன் மாண்டதோடு அரக்கர் குலமே அழிந்து போய்விடுமோ என்று அச்சமுற்றேன். குலவிளக்கை போல் நீ வந்து அவதரித்தாய். பூவுலகோடு மூவுலகுக்கும் இனி நீயே ஆற்றல் கொண்ட அரசனாக விளங்குவாய். நீ கேட்டபடி அத்தனை சேனைகளும் இனி உன் நகரத்தில் நிறைந்து பெருகச் செய்கிறேன். அண்ணன் மாண்டானே என்று அழுது கலங்காதே. வில்லவனை விட வல்லவர்களாய் 4 தம்பிகள் உன் தாயின் வயிற்றில் பிறப்பார்கள். அவர்களோடும் உன் மனைவி மற்றும் உறவினர்களோடும் நிகரில்லாத மன்னனாக நீடூடி வாழ்வாயாக. வெற்றி, வெற்றி! மூவுலகிலும் இனி நானே பெரியவன். அழிப்பாரும் எதிர்ப்பாரும் எவருமின்றி அண்டபிண்ட சராசரங்களை எல்லாம் அடங்கி வணிய ஆட்சி புரிவேன். முடிசூடிய மன்னனாகி முடிவில்லாத வாழ்க்கை பெற்று என்னையே இந்த உலகம் இனி தொழுது வணங்க செய்வேன். நானே பெரியவன், நானே பெரியவன். மந்திரிகள், தந்திரிகள், கணக்கிலடங்காத சேனைகள், தடந்தோள் தாங்கிய தம்பிகள், பராக்கிரமம் பொருந்திய பிள்ளைகள், கோட்டை, கொத்தளம், கடல் சூழ்ந்த பட்டணம், குவிந்து கிடக்கும் செல்வம் அத்தனையும் இருந்தும் என் மனம் நிலைகொள்ளாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறதே. மாமா வீரசிங்கனாரே, என்ன காரணம் இதற்கு? முத்தாரங்கள் மார்பில் ஒளிவீச கரிய மலை போல அரியாசனம் வீற்றிருக்கும் மருமகனே, உன் மனம் அலைவாய்வதிலும் அர்த்தம் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் உன்னைப் போலவே அழியாத ஆற்றல் பெற்று விளங்கிய இரணியனும் ராவணனும் திருமாலால் வதைப்பட்டு அழிந்து போனார்கள். நிகரற்ற உன் தாய் மாமன் சூரபத்மனை சுப்பிரமணியன் வதைத்துக் கொன்றான். அசுரர் குலம் தலைத்து விளங்குவது தேவர்களுக்கு எப்பொழுதும் பொறுப்பதில்லை. சதி செய்து நம்மை வீழ்த்த சமயம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்களால் எந்த நேரமும் நமக்கு ஆபத்து வரலாம் என்பதை உணர்த்தத்தான் உனது மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. தகுதியானதைத்தான் சொன்னீர்கள் மாமா. பகையையும் நெருப்பையும் எப்பொழுதும் விட்டு வைக்க கூடாது. அவர்களுக்கு சந்தர்ப்பம் தராமல் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே புறப்படட்டும் நமது சேனைகள். தம்பிகளே, பிள்ளைகளே, தலைமைதாங்கி புறப்படுங்கள். வரம் கொடுத்த சிவரை மட்டும் விட்டுவிட்டு மற்ற 2 மூர்த்திகளையும் அடிமைகளாக்கி இழுத்து வாருங்கள். தேவர்கள் யாவரையும் கொண்டு வந்து சிறையில் அடையுங்கள். தேவ மங்கையர்கள் இங்கு வந்து தெரு கூட்டட்டும். வருணனும் வாயும் வந்து ஏவல் பணி புரியட்டும். சந்திர சூரியர்கள் நகரத்தின் விளக்குகளாகட்டும். கற்பக மலர்களை பறித்து கொண்டு வந்து இந்திரன் தினம் எனக்கு பாத பூஜை செய்யட்டும். வெற்றி முரசு கொட்டி இப்பொழுதே புறப்படச் செய்யுங்கள் சேனைகளை. நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாரும் நாரதரே, வாதாவியின் சேனைகள் உம்மை மட்டும் விட்டுவிட்டதா? உம்மையல்லவா முதலில் பிடித்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும். சங்கரா, மகாதேவா, தென்னாட்டவரின் இறைவா, இது என்ன கொடுமை? அனைத்தும் அறிந்துமா தாங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்திரலோகம் இருண்டு போய் கிடக்கிறது. படைப்பு தொழில் செய்ய வேண்டிய பிரம்மன் பாவி வாதாவிக்கு பஞ்சாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். லோகரட்சகன் மகாவிஷ்ணு அங்கே ஏவல் பணி செய்து கொண்டிருக்கிறார். சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் கூட ரத்னாபுரியில் கட்டுண்டு கிடக்கிறார்கள். இத்தனையும் அறிந்துமா தாங்கள் உள்ளம் கலங்காமல் இருக்கிறீர்கள்? என்ன செய்வது நாரதரே? வரம் கொடுப்பதும் பிறகு வம்பில் மாட்டிக்கொள்வதும் தான் எனக்கு வழக்கமாயிற்றே. அழுது புலம்பி தவமிருந்து வரம் கேட்டான் வாதாபி. ஆற்றலும் அழியாத வரமும் பெற்றதும் அடக்கத்தை தொலைத்துவிட்டு இப்போது அரக்க புத்தியை காட்டிக் கொண்டிருக்கிறான். சற்று பொறும், கணநாதர்களை அனுப்பி நிலைமை அறிந்து வரச் சொல்லியிருக்கிறேன். இப்போது வந்து விடுவார்கள். மாய பிறப்பெடுத்த மன்னனே போற்றி, சீரார் பெருந்துரை சிவனே போற்றி. வாருங்கள் கணநாதர்களே. வாதாவி ஆளும் ரத்னாபுரியில் நிலைமை எவ்விதம் இருக்கிறது? சற்றும் சகித்துச் சொல்லும் நிலையில் இல்லை மகாதேவா. பஞ்சமா பாகங்களையும் அஞ்சாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாதாவியின் சேனைகள்.
அவன் தம்பிகளும் பிள்ளைகளும் 7 லோகமும் சென்று பலரை கொன்று கொள்ளையடித்து வருகிறார்கள். முனிவர்களும் தேவர்களும் அவன் சிறையில் அடைப்பட்டு தவிக்கிறார்கள். அத்தனை பேரும் உமாபதி, இனி நீயே கதி என்று உங்களைத்தான் அழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயனே, அவர்கள் உங்களையும் விட்டு வைப்பதாக இல்லை. அடுத்து கைலாயமலைக்கு வந்து உங்களையும் சிறைபிடித்து கோட்டைக்கு காவலாக நிறுத்தவும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரம் கொடுத்தவனிடமே வரம்பு மீற துணிந்தவர்களை விட்டு வைக்க கூடாதுதான். ஆனால் என்ன செய்வது? நான் நினைத்தாலும் அவனை அழிக்க முடியாதபடி வரம் கொடுத்து விட்டேனே. திருநீலகண்டா, உமக்கு தெரியாத ஒரு தந்திரமும் உண்டா? திருவிளையாடல்களில் வல்லவராயிற்றே நீர். வாதாபி கேட்டபடி வரங்களை அள்ளி கொடுத்தாலும் மனதிலென்று திட்டம் ஒன்று இருக்குமே, இன்னும் அதை நிறைவேற்ற என்ன தாமதம்? உண்மைதான். ஆனால் மூர்த்திகள் மூவரும் ஒன்று கலந்தல்லவா அதை நிறைவேற்ற வேண்டும். பிரம்மனும் விஷ்ணுவும் வாதாவியின் சிறையில் அல்லவா இருக்கிறார்கள். ஒன்று செய்கிறேன். ஓரிரு நாட்கள் வாதாவியை மீளாதொரு நித்திரை நிலையில் வைக்கிறேன். மூவர்களோடு தேவர்களும் கலந்து உடனே ஒரு முடிவை எடுப்போம். ஆரா அமுதா அருளே போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி, சீரா திருநீலகண்டா போற்றி போற்றி. தேவர் தேவா, வாதாவியின் கொடுமைகள் எல்லையற்று போய்க் கொண்டிருக்கிறது. அவன் பராக்கிரமத்தை அடக்க எங்கள் யாராலும் இயலாது. அமரர் தேவா, இனி நீரே எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். அஞ்ச வேண்டாம் இந்திரனே. அமரர்களோடு சென்று சில காலம் நீ மகாமேரு மலையில் தங்கியிரு. விரைவில் வாதாவிக்கு முடிவு நேர்ந்துவிடும். பிரம்மதேவரே, வாதாவியை படைக்கும் போது அவனது ஆயுட்காலம் எத்தனை என்று கணக்கிட்டு படைத்தீர்? அம்மையப்பா, வாதாவி தன் தாயின் கருவில் உருவான போது அவனுக்கு யாம் வழங்கிய ஆயுள் சில 100 ஆண்டுகளே. ஆனால் தாங்கள் வழங்கிய வரத்தின் பலனால் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ ஆயுள் பலம் பெற்றுவிட்டான். இனி அவன் முடிவு குறித்து நீரே முடிவு செய்ய வேண்டும். மகனே ஆறுமுகா, சூரபத்மனை வதம் செய்தது போல வாதாவையும் வதம் செய்து உன்னால் அழிக்க முடியாதா? ஐயனே, அந்த நிலை தனக்கு வரக்கூடாது என்றுதான் திட்டமிட்டு உங்களிடம் வரம் பெற்றுக் கொண்டு விட்டானே. அண்ணன் கணபதியே ரத்தினாபுரிக்கு காவலாய் போய்விட்ட பிறகு என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும்? திருமாலே, நீர்தான் கபட நாடக சூத்திரதாரி ஆயிற்றே. வாதாவியை அழிக்க நீர் எதுவும் வழி சொல்லக்கூடாதா? அவசரப்பட்டு நீங்கள் கேட்டபடி வரம் கொடுத்து விடுவீர்கள். துயரத்தை மட்டும் தூக்கி என் தலையில் வைத்து விடுவீர்கள். வாதாவியினை சம்ஹாரம் செய்யப்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. திருவானைக்காவலில் சம்பு மாமுனிவர் என்ற பெயருடைய ஒரு மகா முனிவர் இருக்கிறார். தகுதி பெற்ற அவரை கொண்டு வேள்வி தொடங்கச் செய்து நெற்றி வேர்வையை ஆகுதி நீராக கொடுத்தால் அக்னியிலிருந்து ஒரு மாவீரன் தோன்றுவான். அவன் ஒருவனால் மட்டும்தான் இனி வாதாபியை அழிக்க முடியும். வாதாபி அடுத்து உம்மையும் குறிவைத்திருப்பதால் காலம் தாழ்த்தாமல் நாம் உடனே புறப்படுவதுதான் நல்லது. தேவ முனிவர்களே, திருமாலின் யோசனைப்படி இப்போதே சென்று நாம் சம்பு மாமுனிவரை சந்திப்போம். புறப்படுங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியே சுடரே போற்றி, சங்கரா நிமலா போற்றி, ஈடிலா இறைவா போற்றி, மங்கையோர் பங்க போற்றி, மாசிலா மணியே போற்றி, சடை இடை கங்கை தரித்த நாதனே போற்றி போற்றி. சம்பு மகரிஷியே, திலைநாதா, கைலேங்கிரியே, பிறையணிந்த பெருமானே, நான் காண்பதென்ன கனவா? முனிவர்கள் சூழ மும்மூர்த்திகளும் ஏழையின் வாசல் தேடி வந்து காட்சி தந்திருக்கிறீர்களே, இதற்கு நான் எத்தனை கோடி தவம் செய்தேனோ. சரணம் சரணம் சரணம், இறைவா சரணம். சுசீலை மைந்தரே, எழுந்திருங்கள். இப்போதற்கும் உண்மையான நிலையை சொல்வதானால் நாங்கள் யாவரும் தான் உங்களை சரணடைய வந்திருக்கிறோம். எம்பிரானே, என்ன வார்த்தை இது? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஊழியும் நீரே, உலகமும் நீரே. உமது திருவிளையாடல்களில் ஒரு விளையாட்டாகவா இப்படி என்னை ஏளனம் செய்கிறீர்கள்? இது ஏளனம் இல்லை சம்பு மகரிஷியே, உண்மை நிலையே இதுதான். அழுது தொழுது என்னிடம் அசுரன் வாதாவி அழியாத வரம் பெற்றுக் கொண்டு விட்டான். எவராலும் அழிவில்லை என்பதால் அவன் அடங்காத ஆணவத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணிக் கொண்டிருக்கிறான். இனி அவனுக்கு முடிவு கட்டுவது என்றால் நீர் ஒருவர் மனது வைத்தால்தான் முடியும். ஐயனே,
உமது சித்தத்தில் என்ன திட்டம் வைத்து இந்த நாடகத்தை நடத்துகிறீர்களோ ஏழை அறியேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் உத்தரவாய் சொல்லுங்கள், செய்து முடிக்கிறேன். சம்பு மாமுனிவரே, இப்போதே நீர் வேள்வி தீ மூட்டி யாகத்தை தொடங்க வேண்டும். என் நெற்றி வியர்வையை ஆகுதி நீராய் கொடுப்பேன். அக்னி குண்டத்தில் மனிதகுலத்து மாவீரன் ஒருவன் தோன்றுவான். அசுரன் வாதாவி அழிக்க அவனே வல்லவன். பூமியை காவல் செய்ய ஒரு புதிய குலத்தை படைக்க தீர்மானம் செய்துவிட்டீர்கள். உமது சித்தப்படியே அத்தனையும் ஆகட்டும். மயனே என் யாகசாலையை படைத்து தரட்டும். உமையவளோடு தங்களை முன்னிறுத்தி மேல் வாசலில் விநாயகரும், கீழ்ப்புறத்தில் முருகவேலும், தெற்கே வைரவனும், வடக்கே துர்க்கையும் இருக்க, வாமதேவர், பதஞ்சலி, வசிஷ்டர், நாரதர் யாவரோடும் இப்போதே வேள்விக்கான பணிகளை தொடங்குகிறேன். நமோ நமோ நமோ. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் அழிபவர் உள்ள தமுதே ஊற்றி, அருமையில் எளிய அழகே கருமுகிலாகிய கண்ணே ஊற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் அழிவிலா ஆனந்த வாரி ஊற்றி, தெரிவரிதாகிய தெளிவே தோளாமுத்தச் சுடரே ஊற்றி, ஏனோக்கெளிய இறைவா போற்றி போற்றி. பெருமானே, ஆதியான கடவுளே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாயகனே, உமது திருப்பாதம் பணிகின்றேன். ஓமகுண்டத்தீயில் என்னை படைப்பித்த நோக்கத்தை தாங்களே எனக்கு விளக்க வேண்டும். அக்னியில் உதித்து வெற்றி மாலை சூடி நிற்கும் மாவீரனே, அக்னி குதிரையோடு ஓமகுண்ட தீயை விட்டு நீ வெளியே வருவாயாக. மகாவீரனே, வன்னித் தழலிலிருந்து நீ தோன்றியதால் வீர வன்னிய மகாராசன் என்றும் ருத்ர வன்னியன் என்றும் பெயர் பெறுவாய். சம்பு மாமுனிவரின் வேள்வியில் தோன்றியதால் சம்பு மகிழ்ச்சியின் கோத்திரம் உன்னுடையதாகும். பார்வதியும் நானுமே உனக்கு தாயும் தகப்பனும் ஆகும். உன் வம்சம் இந்த பூமியில் செழித்து நிறையட்டும். தேவர்களை அடிமை கொண்டு எவராலும் வெல்ல முடியாதவனாய் விளங்கும் அசுரன் வாதாவியை ஆறுமுகனுக்கு நிகரான நிஷ்டா சக்தியோடு விளங்கும் நீயே வதம் செய்து அழிக்க வேண்டும். இந்த விண்ணையும் மண்ணையும் நீயே காவல் செய்ய வேண்டும். கருணை கடலே, தந்தையே, நீங்கள் இட்ட கட்டளையை சிரமேற்று இப்போதே நிறைவேற்றுகின்றேன். அத்தனை அவசரமில்லை மகாதேவா. வாதாவியின் ஆயுள் முடிவதற்குள் வீர வன்னியனை சம்சாரியாக்கி நாம் திருமணத்தை முடித்து விடலாமே. அப்படியே ஆகட்டும். என் பிள்ளை வன்னியராசனுக்கு ஏற்ற பெண் எங்கே இருக்கிறாள் என்பதை நீரே அறிந்து சொல்லும். இந்திரனின் பெண் மந்திரமாலை இருக்கிறாளே, பூங்கொடி போன்ற அவளை விட பொருத்தமான பெண் வேறு யார் இருக்க முடியும்? என்ன தேவேந்திரா, என் பிள்ளைக்கு உன் பெண்ணை கொடுக்க விருப்பம்தானே? ஈஸ்வரி தாயே, 10 வித பொருத்தங்களும் தவறாமல் இருந்தால் இப்போதே நான் என் பெண்ணை கொடுக்கிறேன். பிரம்மதேவரே, வீர வன்னிய குலம் இந்த பூமியில் செழித்து விளங்க வேண்டும். இப்போதே அதற்கு பொருத்தம் பார்த்து சொல்லும். அத்தனை பொருத்தங்களும் தப்பாமல் இருக்கிறது இறைவா. பிறகென்ன? வன்னியராசனுக்கு பெண் கொடுக்க நீர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். திருமண ஏற்பாடுகளை இப்போதே தொடங்குங்கள். உமா மகேஸ்வரி, உன் ஆபரணங்களை பூட்டி மந்திர மாலையை அலங்காரம் செய்து அழைத்து வா. விஸ்வகர்மரே, வன்னிய குலம் மேன்மையேறும் வகையில் விநாயகர் பிரதிமையை பொன் சரட்டில் கோர்த்து தாலி செய்யுங்கள். நந்திதேவரே, மங்கள மேளம் முழங்கட்டும். ருத்ரவன்னியனே, திருமணம் முடிந்து இல்லறம் நுழைந்து 4 பிள்ளைகளையும் பெற்றுவிட்டாய். உன் பிள்ளைகள் 4வருக்கும் நானே பெயர் சூட்டுகிறேன். மூத்தவன் கிருஷ்ணவன்னியன் என்றும், அடுத்தவன் பிரம்மவன்னியன் என்றும், 3வது மகன் சம்புவன்னியன் என்றும், 4வது பிள்ளை அக்னி வன்னியன் என்றும் பெயர் பெறட்டும். உன் பிள்ளைகளும் அவர்கள் வழிவரும் வம்சமும் இந்த நிலத்தையே ஆளும் வல்லமை பெற்று விளங்குவார்கள். வன்னிய ராசனே, நீ வாதாவியை அழிப்பதற்குரிய வேளை வந்துவிட்டது. உனக்கு வேண்டிய படைபலம் அனைத்தையும் வழங்குகின்றேன். நீ படை நடத்தி இப்போதே புறப்படுவாயாக. ஐயனே, எதிரி எத்தகைய கொடியவனாக இருந்தாலும் யுத்தம் தொடங்கும் முன் சமாதான தூது அனுப்புவதுதானே முறை. அந்த அரக்கனுக்கு நல்ல புத்தி சொல்லும் வகையில் தூது சொல்ல யாரை அனுப்புவது என்று தாங்களே முடிவு செய்ய வேண்டுகிறேன். அக்னியில் பிறந்தாலும் அமைதி வழியை விரும்பும் உன் ஆர்வத்தை மெச்சுகிறேன் மகனே. திருமாலே, வீரவன்னியன் சொல்வது போல தூதாக யாரை அனுப்பலாம் என்பதை நீங்களே சொல்லுங்கள்.
வீரவன்னியனின் பிள்ளைகளை அனுப்பினால் வாதாபியின் பலத்தை அடக்கிவிட்டுத்தான் திரும்புவார்கள். தேவ முனிவர்களை அனுப்பினால் வாதாபி திருப்பியே அனுப்ப மாட்டான். நீங்களோ நானோ பிரம்மனோ சென்றால் அது சிறுமையாகிவிடும். எனவே தூது செல்ல பொருத்தமான ஒரு ஆள் உண்டு என்றால் அது என் பக்தன் நாரதன் தான். பெருமாளே, இது என்ன சோதனை? வாதாபியின் சிறைச்சாலையை பார்க்காதது நான் ஒருவன்தான். என்னையும் அனுப்பி வைப்பதென்று முடிவு செய்து விட்டீர்களா? அச்சப்படாதே நாரதா, வாதாபிக்கு யுத்த தர்மம் தெரியும். வயதானவர்கள் தூதராகச் சென்றால் அவர்களை வதைக்க மாட்டான். எனக்கு வயதாகிவிட்டது என்பதை நினைவுபடுத்துகிறீர்கள். சரி, மூவுலகுக்கும் காவலனாகிவிட்ட வீரவன்னியனுக்கு தூதுவனாக செல்வதே எனக்கு பெருமைதான். நான் இப்போதே சென்று வாதாபியை சந்திக்கிறேன். நாராயண. அமைச்சர்களே, படைத்தலைவர்களே, இத்தனை நாள் எனக்கு அடங்கி இருந்து இட்ட பணிகளை செய்து கொண்டிருந்த தேவமுனிவர்கள் எங்கே சென்றார்கள்? சிறைச்சாலையில் அவலக்குரல் கேட்கவில்லை. நகரெங்கும் கூட்டி பெருக்கும் தேவ மங்கையர்களின் கால் சிலம்பொலி கேட்கவில்லை. எனக்கு குத்தவேல் புரிந்து கொண்டிருந்த தேவேந்திரனையும் காணவில்லை. எங்கே தொலைந்து போனார்கள் அவர்கள்? இங்கிருந்து வெளியேறி செல்ல எப்படி துணிச்சல் வந்தது அவர்களுக்கு? மன்னர் பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும். மும்மூர்த்திகள் தங்களை அழிப்பதற்கு சூழ்ச்சி செய்து வேள்வி தீமூட்டி வீரவன்னியன் என்பவனை அக்னி உருவமாக அவதரிக்கச் செய்திருக்கிறார்கள். வீரவன்னியனின் கடல் உருவம் தரிசிப்பதற்காகவே தேவ முனிவர்கள் இங்கிருந்து வெளியேறிச் சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உத்தரவன்னியனுக்கு தேவேந்திரன் தன் பெண்ணை கொடுத்து மருமகனாகவும் ஆக்கிக் கொண்டு விட்டான். அதனால்தான் அவனுக்கு தங்கள் மீதிருந்த அச்சம் தொலைந்து விட்டது. என்ன? எவனவன் வீரவன்னியன்? அஷ்டதிக்குகளையும் அடக்கி ஆண்டு எமனையே என் காலடி கீழ் மிதித்து எவராலும் வெல்ல முடியாத வல்லமை பெற்று விளங்கும் என்னை எதிர்க்க ஒருவனா? இதோ புறப்படுகிறேன் இப்பொழுதே. நான் ஒருவனே தனியே சென்று அவன் தலையை கிள்ளி எடுத்து வருகிறேன். நாராயண. யாரது? தம்புராவோடு அவைக்கு வந்த கபோதி. வாதாபி சூரனே, என்னை தெரியவில்லையா? நாரதன், மகாவிஷ்ணுவின் உந்தி கமலத்திலே உற்பத்தியான பிரம்மாவின் பிள்ளை. உன் அரசவைக்கு தூதுவனாக வந்திருக்கிறேன். அடே நாரதனே, உன்னை என்னிடம் தூதுவராக அனுப்ப துணிந்தவன் யார்? சிவனா, விஷ்ணுவா, பிரம்மனா, இல்லை அந்த சிறு பிள்ளை முருகனா? எவன் உன்னை தூது அனுப்ப துணிந்தது? முப்புறங்களை எரித்த சிவபெருமானோ, கம்சனை வதைத்த மகாவிஷ்ணுவோ, இல்லை உன் மாமன் சூரபத்மனை கொன்ற வெற்றிவேல் முருகனோ என்னை தூது அனுப்பவில்லை. அவர்களையெல்லாம் விஞ்சும் மனிதகுலத்து மாவீரன் ஒருவன் அக்கினியில் அவதாரம் எடுத்திருக்கிறான். சம்பு மகரிஷியின் வேள்வி தீயில் சிவபெருமான் தன் நெற்றி வியர்வையை செங்கழுநீர் மலரில் ஆகுதியாய் வைத்து கொடுக்க பிறந்தவன் அவன். வீரருத்ர வன்னிய ராசன் என்பது அவனது பெயர். அந்த மகாவீரனே உன்னிடம் என்னை தூதாக அனுப்பி வைத்தான். என்ன? அண்ட சராசரங்கள் அஞ்சி நடுங்கும் அசூரன் வாதாபியிடம் ஒரு அற்ப மானிட பிறவி உன்னை தூது அனுப்புகிறானா? அத்தனை நெஞ்சுரமா அவனுக்கு? வேள்வி தீயாம் அக்னியில் பிறந்தவனா? வரச்சல் என் முன்னால் அவனை. என் மூச்சு காற்றிலே எரித்து பசுமாக்கி விடுகிறேன். வாதாபி, அத்தனை அற்பமாக எண்ணிவிடாதே வீரவன்னியனை. அவன் ஆற்றல் படைத்தவன், எவருக்கும் அச்சப்படாதவன், இரும்புக்கு நிகரான மன உறுதி கொண்டவன், எதிரிகளை தன் கை பாணத்தால் எரிப்பவன், அபயம் என்று வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவன், எடுத்து முன்வைத்த காலை பின்வைத்து அறியாத சூரன், போராட்ட குணம் கொண்டவன், பிறக்கும் போதே அக்கினி குதிரையிலே சிரசில் மகுடமும் வஜ்ர கவசமும் கையில் வில்லோடு வேலும் கட்டாரியும் கைவாளும் ஏந்தி பிறந்தவன், வியர்வையில் பிறந்ததால் களைப்பையே அறியாதவன், படையாளப் போகும் பரம்பரை நாயகன், வன்னித் தழலில் பிறப்பெடுத்த அவனது வம்சம் வெற்றி கொடியும் கையில் வீர ஆயுதங்களும் ஏந்தி உன்னை வதம் செய்ய புறப்பட்டு விட்டது. அவர்கள் ஆவேசத்தை உன் கூட்டத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே உன் ஆணவத்தை விடுத்து அவர்களுக்கு அடங்கி போய்விடு. அதுதான் உனக்கு நல்லது. அடே நாரதா, வாய்க்கொழுப்பு பிடித்தவனே, மகாவிஷ்ணுவும் ஆறுமுகனுமே எனக்கு அடங்கி கிடந்து ஏவல் பணி செய்த பொழுது எவனோ ஒரு மாடினனுக்காக என்னை அடங்கி போக சொல்லுகிறாய். தூது என்று வந்ததால் உன் தோலை உரிக்காமல் விடுகிறேன். போய் வரச் சொல் அந்த வன்னியராசனையும் அவன் சேனைகளையும். என் தம்பிகளும் பிள்ளைகளுமே அவர்களை அடித்து துவைத்து விடுவார்கள். வீர கண்டாமணி கட்டிய வில்லேந்திய வீர வன்னியராசன் கையால் மடிந்து போக வேண்டும் என்பது உன் தலைவிதியாக இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? நான் வருகிறேன். நாராயண. தம்பிகளே, பிள்ளைகளே, படைத்தலைவர்களே, கேட்டீர்கள் அல்லவா அந்த கபட சன்னியாசி சொல்லி போனதை? வன்னியன் என்று ஒருவன் சேனைகளோடு வருகிறானா? நம் வம்சத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அண்ணா, என்ன இது கேள்வி? நாம் பார்க்காத படைகளா, யுத்தங்களா? எவராயிருந்தால் என்ன? வரட்டும்,
சமுத்திரக்கரையிலே அவர்களை சமாதி செய்து விடுகின்றேன். தந்தையே, நம் வலிமை அறியாமல் அந்த நாரத முனி வன்னியனை பற்றி அளவுக்கு அதிகமாக அளந்துவிட்டு போகிறான். என் ஒருவனை அனுப்புங்கள். அத்தனை பேரின் தலைகளையும் கொண்டு வந்து வந்துகளாய் உங்கள் காலடியில் உருளச் செய்கிறேன். உங்களைப் போல ஆண்மையும் ஆற்றலும் உள்ளவர்கள் இருக்கும் பொழுது எவர் இந்த ரத்தனாபுரியை என்ன செய்துவிட முடியும்? இருந்தாலும் வரம் கொடுத்த பரமசிவனின் பிள்ளை அல்லவா? சமுத்திரகரையை தாண்டி வர வேண்டாம் என்று அந்த வன்னியராசனுக்கு ஓலை அனுப்புங்கள். இணங்கி போனால் பிழைத்து போகட்டும், துணிந்து வந்தால் அழிந்து போகட்டும். உத்தரவு பண்ணவா? நாராயண. வாருங்கள் நாரத முனிவரே. வாதாவியிடம் சென்ற தூது எந்த விதத்திலாவது பயன் தருகிற வகையில் இருந்ததா? எந்த விதத்திலும் இல்லை. வன்னியராஜனே, ஆணவம் அவன் கண்களை மறைக்கிறது. அக்கினியில் பிறப்பெடுத்த தங்கள் ஆற்றலை எடுத்துச் சொல்லியும் அவன் ஏற்றுக்கொள்வதாயில்லை. அது மட்டுமல்ல, சமுத்திர கரை தாண்டி வரவேண்டாம் என்று தங்களுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பக்கூட முடிவு செய்திருக்கிறான். நல்லது. வாதாவி தன் முடிவை தானே நிர்ணயம் செய்து கொண்டு விட்டான். மகனே கிருஷ்ணவன்னியா, பிரம்மவன்னியா, சம்புவன்னியா, அக்னிவன்னியா, இப்போதே நம் சேனைகள் ரத்னாபுரி நோக்கி புறப்பட தயாராகட்டும். ரத்னாபுரியை அடைய சமுத்திரத்தை கடக்க வேண்டியிருக்கிறது வன்னிய மகராசனே. அத்தோடு வாதாவியின் சேனைகளை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அவன் தம்பிகளும் பிள்ளைகளும் ஆற்றல் பொருந்தியவர்கள். தாங்கள் அன்னை துர்கா பரமேஸ்வரியை தியானித்து அவன் அருள் பெற்றுக் கொண்டு புறப்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையதாக இருக்கும். அப்படியே ஆகட்டும் நாரதரே. தாயே துர்கா பரமேஸ்வரி, லோகநாயகி, ஜெகன்மாதா, என் சேனைகளை வழிநடத்திச் செல்லும் பாதையை தாங்களே எனக்கு வகுத்துத் தர வேண்டும். மகனே, அநீதியை அழித்து சத்தியத்தை நிலைநாட்ட பிறந்தவனே ருத்ரவன்னியா, என் ஆசி உனக்கு எப்போதும் பரிபூரணமாக உண்டு. வாதாவி அழிபட முன்னதாக இடைச்சி உருவில் சென்று நான் சாபமிட்டு வருகிறேன். நீ காஞ்சிபுரம், திருவண்ணாமலை தலங்களோடு சிதம்பரம் நடராஜ பெருமானையும் மாயூரத்து மயூரநாதரையும் வணங்கிவிட்டு தென்திசை கடற்கரைக்கு வந்து சேர். அங்கே உன் சேனைகளுக்காக சமுத்திரம் விலகி வழிவிடச் செய்கிறேன். சகல வெற்றிகளும் பெற்று நீ பூமியில் வல்லவனாய் வாழ்வாயாக. பிள்ளைகளே, நம் வன்னிய சேனை இப்போதே அணிவகுத்து புறப்படட்டும். அன்னையின் ஆணைப்படி திருத்தலங்களை தரிசித்துவிட்டு பிறகு தென் திசை நோக்கி செல்வோம். முரசு முழங்கட்டும், எக்காலம் ஒலிக்கட்டும், அசுவக்கொடி பறக்க, அக்னி குதிரை முன் செல்லட்டும். வெற்றிவேல், வீரவேல். அண்ணா, அண்ணா, அபாயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மை. ஆர்ப்பரிக்கின்ற அலைகடல் அன்னை பரமேஸ்வரி அருளால் வன்னிய சேனைக்கு விலகி வழிவிடுகிறது. புழுதி கிளப்பிக் கொண்டு புயல் போல் அவர்கள் ரத்னபுரி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா, எதற்காக அதை கண்டு அச்சப்படுகிறாய் வாரதா? அவர்களுக்கு அன்னை பரமேஸ்வரி அருள் செய்தால் நமக்கு அக்கினி மாகாளி துணையாக இருக்கிறாள். அவர்கள் நம் கையால் அழிந்து போகத்தான் வருகிறார்கள். தம்பி குண்டரா, மகோதரா, பிள்ளைகளை கெம்பாசூரா, கஜமுகாசூரா, செல்லுங்கள் போர்முறைக்கு. அந்த வீரவன்னியர் கூட்டத்தை வேறுத்து விட்டு வெற்றி செய்தியோடு திரும்புங்கள். உத்தரவு அரசே. வற்றிய சமுத்திரத்தை எதிரிகளின் ரத்தத்தால் நிரப்பிவிட்டு வருகிறோம். அணிவகுத்து புறப்படட்டும் நம் அரக்கர் சேனை. வெற்றி, வெற்றி, வெற்றி. மகனே ருத்ரவன்னியா, 10 நாள் யுத்தம் முடிந்துவிட்டது. வாதாவியின் தம்பிகள், பிள்ளைகள், மாமன் வீரசிங்கன் அத்தனை பேரும் மாண்டு போய்விட்டார்கள். நீயும் உன் பிள்ளைகளும் நடத்தும் வீர யுத்தத்தை காண தினம் தேவர்கள் திரண்டு வருகிறார்கள். ஆனால் இத்தனை நாள் நீ பெற்ற வெற்றி பெரிதல்ல. இருள் கூட்டம் போல் அரக்கர்களை திரட்டிக் கொண்டு நாளை வாதாவியே யுத்தம் செய்ய வருவான்.
நீயே முன்னால் சென்று எதிர்கொண்டு வேலாயுதத்தை எறிந்து அவனை வீழ்த்து. யுத்தம் கடுமையாக இருந்தாலும் வெற்றியை நீயே பெறுவாய். தங்கள் சித்தம் தாயே. தாங்கள் கூறியபடியே நாளை வாதாபியை எதிர்கொள்கிறேன். நாதா, அரக்கர்களின் அரசே, நடந்து முடிந்த யுத்தத்தில் என் பிள்ளைகள் யாவரையும் நான் இழந்து விட்டேன். நீங்களும் தூண் போல இருந்த தம்பிகளை இழந்து விட்டீர்கள். மாமா வீரசிங்கன் மாண்டு விட்டார். தங்களுக்கு துணையாக இருந்த காளியை கூட அன்னை பரமேஸ்வரி அடக்கிவிட்டாள். வன்னியராசனும் அவன் பிள்ளைகளும் போர் செய்வதில் வல்லவர்களாய் இருக்கிறார்கள். சலிப்பில்லாமல் பானம் வீசி நம் அரக்கர் சேனையை சாய்க்கிறார்கள். வீர வன்னியனின் தண்டாயுதம் பட்டு மலையே தவிடு பொடியாகிறதா? அவர்களோடு எதற்கு உங்களுக்கு பகை? எல்லோரையும் இழந்துவிட்ட பிறகு எதற்காக உங்களுக்கு இந்த போர் வெறி? காமவள்ளி, எதற்காக இப்படி பேதையைப் போல் அழுது புலம்புகிறாய்? தம்பிகளையும் பிள்ளைகளையும் இழந்துவிட்டு இனி நாம் மட்டும் வாழ்ந்து என்ன பயன்? அவர்களை அழித்தவர்களை பழிதீர்ப்பதை விட வேறு என்ன கடமை இருக்கிறது எனக்கு? இன்பத்தை அனுபவித்து சுகப்பட்ட நீ துன்பத்தை கண்டு துவண்டு போகலாமா? எத்தனை சேனைகள், எத்தனை வீரர்கள் வந்தாலும் அத்தனை பேரையும் அழித்து வீழ்த்தும் ஆற்றல் எனக்கில்லை என்று நினைத்தாயா? இதோ மூலபல சேனைகள் இருக்கிறது. இன்றே நானே சேனைக்கு தலைமை தாங்கி சென்று எதிரிகளை அழித்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டு வருகிறேன். முழங்கட்டும் அரசு, ஒலிக்கட்டும் எக்காலம், புயலாய் சீறி புறப்படட்டும் நமது சேனைகள். இது என்ன விசித்திரம்? என் அஸ்திரங்கள் எதனாலும் வீரவன்னியனை வீழ்த்த முடியவில்லையே. எத்தனை யுத்தம் செய்தாலும் கலைத்து போகாமல் போரிடுகிறாரே. நாரதன் சொன்னது அத்தனையும் நிஜம். இந்த வன்னியன் சாதாரண மானுடன் அல்ல, மகாவீரன். வீரவன்யா, வாதாவி கலங்கி போய் நிற்கிறான். இதுதான் சமயம். உன் வேலாயுதத்தை எரிந்து அவனை வீழ்த்து. ஐயோ நாயகரே, விழுந்து விட்டீரா? யமனே உம் காலடியில் பணி செய்தானே, உம்மையா மரணம் வென்றது? 8 திசையும் ஆள அழிவில்லா வாழ்வு வேண்டும் என்று நீ பெற்ற வரம் எல்லாம் பாழாய் போனதே. வீரவன்னியனை எதிர்க்க வேண்டாம் என்று எத்தனை முறை சொல்லியும் கேளாமல் எதிர்த்து உயிர் விட்டாயே. ஐயோ ஐயோ, உன்னை இழந்து நான் வாழ்ந்து என்ன பயன்? மடிந்து போகட்டும் என் உயிரும், இப்போதே மடிந்து போகட்டும். காமவல்லி, அழுது கலங்காதே. எப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றிருந்தாலும் ஆணவம் கொண்டு திரிந்தால் இதுதான் முடிவு. நீ கலங்க வேண்டாம், உயிர் விடவும் வேண்டாம். உன் பிள்ளை இளஞ்சிறுவனுக்கு முடிசூட்டி அருகிருந்து இனி நீயே ரத்னாபுரியை ஆழ்வாயாக. அதற்கு பட்டாபிஷேகம் நானே நடத்தி வைப்பேன். பண்பு மிகுந்த வீர வன்னியராசனே, நீ கொடையாளன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன் கையால் என் கணவன் மடிந்தாலும் அது பெருமையே. என் கணவன் பெற்றிருந்த விருதுகள் அத்தனையையும் உனக்கே காணிக்கையாக்குகிறேன். வாழ்க நின் பெருமை, வளர்க நின் புகழ். அரக்கர் குலம் அழித்து தேவ முனிவர்களை காத்த வீர வன்னியராசன். அரக்கர் குலம் அழித்து தேவ முனிவர்களை காத்த வீர வன்னியராசன். எதிரிக்கும் கருணை காட்டிய இணையில்லா வீர வன்னியராசனே, அரக்கர் கூட்டத்தை அழித்து மூவுலகையும் காவல் செய்தவனே, இனி பூவுலகை காவல் செய்யும் பொறுப்பை நீயே ஏற்க வேண்டும். சேர சோழ பாண்டிய பல்லவ சம்புவராயர்கள் என்று உன் வம்சம் வேந்தர் குலமாய் கிளைவிட்டு இந்த மண்ணை ஆளும். படை நடத்தி பாராண்டதால் படையாட்சி என்றும், காடுகளை வெட்டி கழனிகளாய் ஆக்கியதால் கவுண்டர்கள் என்றும், வீரத்தில் நிலையாய் நின்றதால் நாயக்கர்கள் என்றும், அவற்றோடு கணக்கற்ற பட்டங்களும் எண்ணற்ற விருதுகளும் பெற்று உன் சந்ததிகள் செழித்து நிறைந்து இந்த மண்ணை ஆட்சி செய்வார்கள். தழைக்கட்டும் உனது குலம், நிலைக்கட்டும் உனது பெருமை. வாழ்க வீர வன்னியர் வம்சம்.
வீர ருத்ர வன்னிய மகராசன் வாழ்க! வீர வன்னியர் வம்சம் வாழ்க! பூவுலகின் நாயகர்கள் வன்னியர் இனத்தின் வீர வரலாறு என்ன என்பதை இந்த நாடகம் இப்போது உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். இதன் மூலம் புராண பெருமைகளை புரட்டி பார்ப்பது மட்டுமல்ல நமது நோக்கம். எவருக்கும் இழிந்தவர்களல்ல நாம். இதை புரிய வைக்க மட்டும்தான் இந்த நாடகம். இந்த மண்ணை ஒரு காலத்தில் ஆண்டவர்களாயிருந்தோம் நாம். ஒற்றுமையை இழந்து அத்தனை பெருமையையும் தொலைத்து வீழ்ந்தவர்களாயானோம். இனி மீண்டும் ஆள்கிறவர்களாய் ஆக வேண்டும் நாம். ஒடிந்து ஒடுங்கி கிடந்து வக்கற்றவர்களாய் திக்கற்றவர்களாய் இனியும் வாழ்ந்தால் நாளைய சந்ததி நிச்சயம் நம்மை மன்னிக்காது. வன்னியர்களின் சேனை டாக்டர் ஐயாவின் தலைமையில் மீண்டும் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் எதிர்ப்புகள் என்ற சமுத்திரம் நிச்சயம் விலகி நமக்கு வழிவிடும். இழந்த பெருமைகளை மீட்டுக் கொள்வதற்கு இதைவிட தகுந்த தருணம் இல்லை. ஒடுங்கி சிதறி கிடந்தவரை போதும். நாம் வாழ வேண்டும் என்றால் இனி நாம் ஆள வேண்டும். நாம் ஆண்டால்தான் இனி நாம் வாழ முடியும். டாக்டர் ஐயா அவர்களின் வழியில் அயராது பாடுபட்டு டாக்டர் சின்னையா அவர்களின் தலைமையில் இந்த லட்சிய முழக்கத்தை நிறைவேற்றி கொடுப்போம். வாழ்க வன்னியரினம், வளர்க வன்னியரின ஒற்றுமை. ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள போகுதடா. அகிலத்தின் மீது ஆணை தமிழினம் மீண்டும் வாழ போகுதடா. பண்பெனும் குன்றில் வைத்த மணி விளக்கு பல்லவ வம்சத்தின் குலவிளக்கு. அக்னியில் எழுந்த அருள் விளக்கு எங்கள் ஐயா